வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குவிக் அப்டேட் வித் வீக்லி அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பற்றி பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா அது நியூஸ் இருந்தால் அதை பற்றி பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு மேக்டெக் நம்ம நோடாமல் நோட் கிளிக் பேர் போட்டேக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டோட அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ பிட்காயின் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிட்காயினில் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் தெரிய வருது. நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு சேனலில் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்துன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலில் பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் டவுன் பண்ணிட்டு ரீடெஸ்ட் டு மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் அ பேரிஷ் பெனட் இல்லைங்களா. ஸோ பேரிஷ் பெனட் எப்படின்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து பெனட்டோட போலு, அப்புறமா சைட்வேஸ் மூமெண்ட்டு. இந்த பெனட் இப்போ பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா எங்கே போகும் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக 77 to 78 ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் 4 ஹவரில் கூட இருக்குது. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதுதான் இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடும் இல்லையா. 76.5 கிட்ட திரும்பி வந்து வரலாம், இல்லை 78 கிட்ட வந்து வரலாம். ஸோ பிட்காயினோட நிலைமை இதுதான் ஓகேங்களா. ஸோ பிட்காயினில் பெருசாக வந்து மூவ்மெண்ட் கிடையாது, வீக்கெண்ட் வேறு. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கு, விச் ஹாஸ் க்ளோஸ்ட் ஆஸ் அ ஹேங்கிங் மேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பேரிஷான கேண்டல் ஸ்டிக். ஸோ பிலோ த 20 EMA ஹேங்கிங் மேன் அடிச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நாட் குட். அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன வந்து நடக்குது, எப்படி வந்து இந்த கேண்டல் வந்து நாளைக்கு 5:30 மணி க்ளோஸ் ஆகுது, அது பொறுத்து தான் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தேர் கேன் பி ப்ளே டியூ டு வீக்லி க்ளோஸ். ஸோ வீக்லி க்ளோஸ் வந்து பார்க்கும்போது நிமிஷம் இருங்க, சாரி, வீக்லி க்ளோஸ் நம்ம பார்க்கலாம் என்ன வந்து ஆக போகுதுன்ட்டு. ஸோ வீக்லி க்ளோஸ் க்ரீனாக இப்போ தெரிய வருது. ஸோ ப்ரீவியஸ் கேண்டல் பார்த்திங்கன்னா பெருசாக ரெட் கேண்டல், இப்போது ஒரு க்ரீன் கேண்டல்லாம் தெரிய வருது. ஸோ இந்த கேண்டல் வந்து இன்வெர்டட் ஹேமராக க்ரியேட் ஆகலாமா, இல்லை எப்படி வந்து க்ரியேட் ஆகும், அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் நாட் அ ட்ராகன் ஃப்ளை டோஜி. இது பார்த்திங்கன்னா ரெட் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிரேவ் ஸ்டோன் ஆகிடும். ஸோ கிரேவ் ஸ்டோன் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ பேரிஷ் கேண்டல் இல்லையா. ஸோ அது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி இந்த வீக்கை ஃபில் பண்ண வந்துடும். ஸோ 50 EMA திரும்பி டெஸ்ட் பண்ண வரலாம் வீக்லியில். ஸோ பிட்காயின் இட் இஸ் சாண்ட்விச்ட் பிட்வீன் த 50 EMA and 20 EMA. ஸோ எப்படி வந்து பிட்காயின் வந்து இதை ஹோல்டு பண்ணுது, ஹோல்டு பண்ணலாம், அதாவது விக்கு போனால் கூட பரவாயில்ல இங்கே வரைக்கும் ஓகேங்களா. ஸோ விக்கு 73 வரைக்கும் போனாலும் பரவாயில்ல. பட் கேண்டல் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 50 EMA மேலே வச்சா தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கும்போது, ஸோ எத்தீரியமில் பெருசு ஏதாவது சேஞ்ச் தெரிய வருதா. ஸோ எத்தீரியமில் நம்ம வந்து டெய்லியில் பார்க்கலாம் இருங்க. எத்தீரியமில் கூட பார்த்தீங்கன்னா எத்தீரியம் நாளுக்கு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லோ அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ வந்து 1735 வந்து போயிருக்கு. அப்புறமா இன்ன வரைக்கும் கேண்டில் மேலே வந்திருக்கு. பட் இந்த வீக்குக்கு நான் கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா தட் வில் பி வெரி என்ன சொல்வது, ஒரு பேரிஷான ஒரு சினாரியோவாக இருக்க போது எத்தீரியமுக்கு. அது காரணமே பார்த்தீங்கன்னா இவன் தான். ஸோ இவன் வந்து அடித்து தூக்கி துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் மேலே வந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 மேலேயே போயிடுச்சு, 63.20 நான் போயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 64 கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லை முக்காவாட்டி ஆஃப் த விக்கு பார்த்தீங்கன்னா டச் பண்ண போகலாம். இப்போ பாதி விக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு இல்லையா. முக்காவாட்டி விக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63.88 to 64 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிட்காயின் இங்கேருந்து டம்ப் ஆகி இந்த டாமினன்ஸ் மேலே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லா ஆல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ் வந்து பிட்காயினில் போயிட்டு ஷார்ட்டிங் வந்து போச்சுன்னா திரும்பி ஒரு 15 to 20% ஆல்ஸில் வந்து டம்ப் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கதை எப்போ வந்து முடிய போகுதுன்னு தெரில எனக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஆல்ட் காயினோட அதாவது டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது டோட்டல் மார்க்கெட் கேப்பும் பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது. சப்போர்ட் சொல்லி என்ன ஆக போகுது, டாமினன்ஸ் தான் அடித்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு $2.6 trillion கிட்ட வந்து மார்க்கெட் கேப்போட வேல்யூ வந்துருச்சு. ஸோ விச் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஸோ அந்த ஜோன் 2.5 to 2.6 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜோன், அது வந்து ஹோல்ட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனும் வந்து வருது இல்லையா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வருது. அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் சப்போர்ட். ஸோ எல்லாமே சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் அதாவது ஆகே ஆகணும். ஸோ இந்த ஜோனு
இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுமான்னு தெரியாது, பட் இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. ஸோ 884 கீழே வந்து வச்சிச்சுன்னா கேண்டல் க்ளோஸ் ஏதாவது டெய்லியோ இல்லை வீக்லியில், அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. அது வரைக்கும் மோஸ்ட்டாக பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிஎம்இ கேப் ஏதாவது வந்து ஓப்பன் ஆகுமா அது வந்து பார்க்கலாம். ஸோ சிஎம்இ கேப் வந்து 84,475 அங்கே வந்து பிட்காயினோட சிஎம்இ வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு ஃப்ரைடே. ஸோ மோஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 82,600 அந்த ஒரு ஜோன் கிட்டே இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக மேலே ஒரு சிஎம்இ கேப் வந்து ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு பிட்காயின் வந்து 3:30 மணிக்குள்ளே வந்து இதே ஜோனில் சுற்றிட்டு இருந்தாக்கா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து வீக்கெண்டு, அதாவது நாளைக்கு மண்டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு, மண்டே கிராஷ் ஆகுமா இல்லையா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில நியூஸ் அதை தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஃபண்டிங் ரேட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சேஞ்ச் கிடையாது. ஸோ சேம் நியூட்ரல், அவ்வளோ பெருசாக இல்லை. யாரும் ட்ரேடே எடுக்க மாட்டாங்க அப்படியே. ஸோ யாரும் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் லாங்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேஷியோவில் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. பெருசு சேஞ்ச் கிடையாது. புல்லிஷும் இல்லை பேரிஷும் இல்லை. ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. அப்புறமா லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது மேலே பார்த்திங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்குது 24 ஹவர்ஸில். பட் அதுக்கு நான் முன்னாடி கீழே தான் அரௌண்ட் 800 கிட்ட பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது 24 ஹவர்ஸில், ஓகேங்களா. 3 டேஸில் பார்க்கும்போது 3 டேஸில் மோஸ்ட்டாக மேலே தான் அந்த லிக்விடிட்டி இருக்குது, அரௌண்ட் 85,000 கிட்ட. ஸோ யாராவது வந்து ஷார்ட் போட்டிருக்கீங்களோ உங்களோட என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ட்ரெயில் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 85 மேலே வந்து போயிடுச்சுன்னா கொஞ்சம் இன்னும் மேலே வந்து போக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பார்க்கும்போது ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஃபார் பிட்காயின். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிட்காயின் தான் வந்துட்டு இருக்கு. எந்த ஆல்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு நியூஸ் வர மாட்டேங்குது. வந்தாலுமே இண்டிவிஜுவல் ஆல்ட் காயின்ஸ்க்கு அது மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பை ப்ராப்பர்ட்டி யூஸிங் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ இன் த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு வந்து போட்டிருக்கு. ஸோ விச் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் சேலர் திரும்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பிட்காயினை 80,000 கூட வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ரைட் நோ இஸ் அ ஜோக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா 99% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது பிட்காயின் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது எந்த ஒரு டிப்பு கிடைச்சாலுமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு தான் இருக்காரு. மேலே போனாலும் வாங்குறாரு, கீழே போனாலும் வாங்குறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி புலிஷ் ஆன் பிட்காயின். பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஜிம் கிராமர். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, I think the difference between now and 1987 is that the circuit breakers could slow things down. Will write about this in my CNBC Investing Club Sunday Think Piece அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, 1987 எப்படி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது பிளாக் மண்டேயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% என்னாவும் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து வந்தது லாஸ்ட் டைமு அக்கார்டிங் டு த டேட்டா. ஸோ அதே மாதிரி வந்து விழுந்தா என்ன ஆகும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே அவர் சொன்னாக்கா இட் வில் பி த பாட்டம் வந்து நினைப்போம் இல்லையா. ஸோ லாஸ்ட் டைம் எப்பவுமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு. ஸோ தட் இஸ் த பாட்டம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே டு பி ஆன் அ சேஃபர் சைடு எந்த ஒரு ட்ரேட்ஸும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ முடிக்க வரும். ஸோ நான் வந்து வீக்லி அப்டேட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு எப்படி வந்து வீக்லி ஓப்பனிங் வந்து ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளோட டெக் தமிழ் டெலிகிராம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப் நீங்கள் பார்த்துக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.